பணியாளர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பளம் கொண்டு வந்தாங்க. நான் 17 வந்தது 2024 தான் கைக்கு வந்தது. பேப்பர்ல வந்தது 17, நடைமுறைக்கு வந்தது 2024. சண்டை போட்டு தான் வந்தது. 7 வருஷம் எடுத்தது. அப்ப நம்ம என்எல்எம், அதுக்கு முன்னாடி ஸ்வர்ண ஜெயந்தி, 15 வருஷத்துக்கு மேல தற்காலிக தொழிலாளியா இருக்கும். ஒப்பந்த மையத்தை சந்திச்சு வரும். இப்பதான் நம்மோட போராட்டம் சூடு பிடிச்சிருக்கு, தீவிரமடைஞ்சிருக்கு. எப்படியாவது தடுத்து நிறுத்தின்ற வேகம் பிறந்திருக்கு. நிச்சயமா இந்த போராட்டத்தில் எளிய மக்கள், ஏழை மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். வெற்றி இல்லாமல் ஓய மாட்டார்கள் என்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களோட பரிமாறிக்கிறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான செய்தி தான் இருக்கு. இந்த நாட்டுல பணக்காரர் இருக்கான், ஏழைகள் இருக்காங்க, உழைக்கிறவங்க இருக்காங்க, உழைப்ப திருடி கொழுக்கிறவங்க இருக்காங்க. மெட்ராஸ் ரேஸ் கிளப் கிட்டத்தட்ட 160 ஏக்கர் நிலம் இருக்கு. எங்க? கிண்டியில அண்ணா சாலையில 160 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த 160 ஏக்கர் நிலம் என்ன வாடகை கொடுத்திருக்கான் தெரியுமா? 1945 99 வருஷம் குத்தகை போட்டான். இந்த 99 வருஷம் குத்தகையில ஒரு வருஷம் குத்தகை 650 ரூபா. எவ்வளவு ஏக்கர்? 160 ஏக்கர். 160 ஏக்கர் ஒரு வருஷம் குத்தகை 613 போட்டான். அப்புறம் ரிவைஸ் பண்ணான். 750 கோடி ரூபாய் பாக்கி தரணும், தரல. நாம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறோம், ஏதோ நாங்க தூய்மை பணியாளர்களோட பணி நிரந்தரம், குறைந்தபட்ச சம்பளம் அதோட நிக்க மாட்டோம். இப்ப திருமாவளவன் கேட்கிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்குது, ரொம்ப நியாயமான கோரிக்கை. அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்கு, எம் மக்களின் ஆட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆட்சி, உழைக்கும் மக்களுடைய ஆட்சி உலகம் முழுவதும் வரும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி ஓயாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கிண்டி ரேஸ் கேம்பிலே இருக்கிற, மெட்ராஸ் ரேஸ் கேம்பிலே இருக்கிற நிலம் எங்கள் ஆதி குடிகளுக்கு, தொல் குடிகளுக்கு, ஆதி திராவிடர்களுக்கு, அருந்ததியர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுத்தாக வேண்டும். அப்படியே விட்டுக்க மாட்டோம். காஸ்மோபாலிட்டன் கிளப், யாரு காஸ்மோபாலிட்டன் கிளப்ல இருக்கான்? சீமாவரம், கோமாவன் வரான், சீமாட்டிகள் வராங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் வராங்க. அந்த இடத்துல இருக்கிற பூமி என்ன வேலை போகும்? அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். நம்மளோட போராட்டம் இந்த சமூகத்தை புரட்டி போடுற போராட்டம். இந்த சமூகத்தை புரட்டி போடுற போராட்டத்துல சமீப காலத்துல நம்ம மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டிய செய்தி, எப்படி காவி ஆதிக்கத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மிகப்பெரிய பங்காற்றிச்சோ, அதே மாதிரி தமிழ்நாடு சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான போராட்டத்தில், மக்கள் போராட்டங்களால் தமிழ்நாட்டை மாற்றி அமைப்போம் என்ற கோரிக்கையில அந்த முழக்கத்தை கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த போது, அந்த முழக்கத்துக்கு செயல் வடிவம் தருப்பதில் மிகச்சிறந்த, ஆகச் சிறந்த பங்கை 2017 போட்ட ஜிஓவை இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை செயல்படுத்தி வைத்த பெருமைக்குரியவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய என்யூஎல்எம் தொழிலாளர்கள் என்பதை நாம் நினைவு வைக்கப்பட வேண்டும்.